சார் வணக்கம். வெல்கம் டு சதா கார்டன். மாடிக்கு வந்திருக்கோம். செடி உரியில் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பர் உரம் கொடுக்கலாம்னு இருக்கோம். அது என்னென்னா முருங்கைக்கீரை பற்றி தாங்க. முருங்கைக்கீரையில் அயன் சக்தி ரொம்ப இருக்குங்க. அதோடு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கசப்பு தன்மையுடைய வெந்தயத்தை பயன்படுத்த போகிறோம். அது செடிக்கு எவ்வளோ பாதுகாப்புன்னு உங்களுக்கு தெரியும். அதோட அரிசி கழுவு தண்ணி, பருப்பு கழுவு தண்ணியை நம்ம பயன்படுத்த போகிறோம். அதில் ஸ்டார்ச் ரொம்ப இருக்குங்க. அது எவ்வளோ செடிகளுக்கு பயன்படுதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த எல்லாத்தையும் வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பர் உரம் தயாரிக்க போகிறோம். அதுக்கு மத்தியில் நீங்கள் எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஹைப் பட்டன் தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி முருங்கைக்கீரை, வெந்தயம், அரிசி கழுவுற தண்ணி, இந்த மூணையும் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு உரம் தயாரிக்க போகிறோம். இந்த பாருங்கள், வெந்தயம் நல்லா ஊறி இருக்குது, முளை கூட விட்டுருச்சு. அந்த அளவுக்கு ஊற வச்சுருக்கோம். இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த முருங்கைக்கீரை இதில் நைட்ரஜன் அதிக அளவு இருக்குங்க. இது இரும்பு ஊட்டச்சத்து இருக்குது. அதனால் செடிக்கு தேவையான இரும்பு சத்தும் கிடைக்கிது. பாஸ்பரஸ் இருக்குது, அமினோ அமிலங்கள் இருக்குது. இவைகள் செடிகளின் வளர்ச்சிக்கு அதிகளவு பயன்படுகின்றன. ஒரு செடிக்கு வளரணும்னா நைட்ரஜன் தேவை. இதில் நைட்ரஜன் அதிகளவு இருக்கிறதுனால இது ஒரு நைட்ரஜன் பூஸ்டராக செடிக்கு பயன்படுகிறது. சரி, இந்த முருங்கைக்கீரை பயன்படுத்துறதுனால செடிக்கு என்னென்ன சத்துக்கள் கிடைக்கும், அதனால் என்ன பயன் அப்படின்னு கேட்குறீங்களா? செடிக்கு புதிய தளிர்கள் வரும். குருத்துக்கள் பார்த்திங்களா வெடிச்சுக்கிட்டு வரும். அந்த குருத்துக்கள் நல்லா வளரும். அதில் அதிக அளவு மொட்டுக்கள் வைக்கும். மொட்டுக்கள் இருந்தால் பூக்கள் வரும். அதிக அளவு மொட்டுக்கள் வைக்கும். அந்த மொட்டுக்கள் கீழே விழாமல் அப்படியே பெரிதாக வளர்ந்து பூக்களாக மாற உதவும். அந்த பூக்கள் நல்ல நிறத்துடன் இருப்பதற்கும் இந்த நைட்ரஜன் தேவை. இலைகள் பசுமையாக குளோரோஃபில் தயாரிக்கிறதுக்கும் இந்த முருங்கைக்கீரை தேவை. அத்தகைய முருங்கைக்கீரையை எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கடுத்து இந்த வெந்தயத்தை எடுத்துக்கிறோம். வெந்தயம் ஒரு கசப்பு தன்மை உடையது. வேருக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறது, புழுப்பூச்சிகளை அழிக்கிறது. இதெல்லாம் தெரியும். இது ஒரு குளிர்ச்சி. நம்ம வெயில் காலத்தில் இது நம்ம என்ன பண்ண அரைச்சி முகத்தில் பூசிக்குவோம், தலையில் தடவிக்கும். ஏன்னா இது ஒரு கிருமி நாசினியாக நம்ம பயன்படுகிறது. முடி வளர்ச்சிக்கு உதவுகிறது, முடி பொலிவுடன் இருக்க உதவுகிறது அப்படிலாம் உங்களுக்கு தெரியும். இப்போ இது ஒரு குளிர்ச்சியாக இருக்கனால இந்த செடிக்கு வெயில் காலத்தில் வேர்களுக்கு ஒரு குளிர்ச்சியை தருகிறது. இதில் உள்ள கசப்புத்தன்மை வேர்களுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தியை கொடுத்து புழுக்கள் பாதுகாக்கிறது. வேரழுகல் நோயில் பாதுகாக்கிறது. குறிப்பாக ரோஜாவுக்கு சொல்லணும்னா, ரோஜாவுக்கு இது ஒரு சிறந்த மருந்தாக வரப்பிரசாதமாக பயன்படுகிறது. இதில் அமினோ அமிலங்கள் இருக்குது. இந்த அமினோ அமிலங்கள் செடிக்கு மிகுந்த பயனளிக்கின்றன. இந்த வெயிலில் இந்த செடிகள் வளர்வதற்கு சிறந்த வரப்பிரசாதமாக இருக்குது. இது ஒரு குரோத் பூஸ்டர் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. குருத்துக்கள் அதிகளவு வெடித்து வர்றதுக்கு உதவுகிறது. இதில் வளர்ச்சியை தூண்டும் ஹார்மோன் இருக்கிறதுனால தண்டுகள், கிளைகள், இலைகள் அதிகளவு வளர்கிறதுக்கு உதவுகிறது. இது நன்மை செய்யும் பாக்டீரியாக்களை வளர்த்து தீமை செய்யும் பாக்டீரியாக்களை அழிக்கிறது. ஒரு வேருக்கு நிச்சயமாக ஒரு கார்டியனாக, ஒரு கார்டாக செயல்பட்டு அந்த வேருக்கு பாதுகாப்பை தெரிகிறது. இயற்கை பூச்சிக்கொல்லியாக இது செயல்படுகிறது. அத்தகைய சிறந்தது இந்த வெந்தயம். இது நம்ம பயன்படுத்த போகிறோம். அதுக்கடுத்து வீட்டில் கிடைக்கின்ற ஒரு அருமையான ஒரு அழகான ஒரு பொருள் அரிசி களைஞ்ச தண்ணி. இந்த அரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். இப்போ இதில் அமினோ அமிலங்கள் இருக்குது, புரதங்கள் இருக்குது. இது செடிகளுக்கு ஒரு அமிர்த கரைசல், இயற்கையான அமிர்த கரைசல்னு கூட சொல்கிறாங்க. இதில் உள்ள ஸ்டார்ச் மண்ணில் வாழும் உயிர்களை அதிகப்படுத்துகிறது, அதிகளவு பெருக்கம் அடைய செய்கிறது. இதனால் அந்த உயிர்கள் நைட்ரஜன் சத்தை வளர்க்கின்றன. வேர்கள் அதிகளவு வளர்க்கிறது. அந்த வேர்கள் நைட்ரஜன் சத்தை உறிஞ்சி இலைத்தலைகளுக்கு கொடுக்கிறது. அதனால் பூக்கள் கொத்தாக பயன்படுகிறது. இது அரிசி கழுவும் போது அதன் மேலே அழுக்காக ஒரு பொருள் இருக்கும். அந்த பொருள் தாங்க நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ். அந்த என்பிகே சத்து அந்த அரிசி கழுவுன பாருங்க, விளவிலன்னு இருக்குது. அது பழுப்பு கலரில் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த அரிசி கழுவுற தண்ணியில் உள்ள மேலே உள்ள அழுக்கில் தாங்க என்பிகே இருக்குது. அந்த சத்துக்கள் தாங்க தண்ணியில் கரைஞ்சி நமக்கு இவ்வளவு சத்துக்களை குறிக்கிறது. நைட்ரஜன் எதற்கு பயன்படுகிறதுனா, இலைகள் பசுமையாக மாறுவதற்கு பயன்படுகிறது, பச்சை நிறத்தை பெறுவதற்கு பயன்படுகிறது. அதன் மூலமாக குளோரோஃபில் அதிகளவு வரும்போது சூரிய சக்தியினால் உணவு தயாரித்து நமக்கு அதிகளவு காய்கள், கனிகள், பழங்கள், பூக்களை கொடுக்க பயன்படுகிறது. பொட்டாசியம்
பொட்டாசியம் வேர் வளர்ச்சிக்கு தேவை. வேர் கொத்து கொத்தாக வளரும்னா பொட்டாசியம் தேவை. இந்த பொட்டாசியம் தான் நமக்கு அதிக வேர்களை கொடுத்து இலைத்தண்டுகளை பெருக்கமடை செய்கின்றன. கடைசியாக நம்ம பார்க்குறது அந்த பாஸ்பரஸ். இதுகள் மொட்டுக்கள் பூக்கள் அதிகளவு வளர்கிறதுக்கு உதவுகிறது. இதனால் நம்ம செடியானது அதிகளவு வரும். இப்போ இந்த 3 பொருட்களை வச்சு நம்ம பண்ண போகிறோம். முதல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த கருவேப்பிலையை 3 வகையில் நம்ம பயன்படுத்தலாம். ஒன்று, இந்த கருவேப்பிலையை காய வச்சு அப்படியே நம்ம பொடியாக்கி செடிக்கு மண்ணை தள்ளி போடுறதுனால அது உரமாக பயன்படுகிறது. தண்ணியை ஊற்ற ஊற்ற இது 1 வாரத்துலேருந்து 15 நாளுக்கு உரமாக பயன்படுகிறது. இது ஒரு முறையில் பண்ணலாம். இன்னொரு முறையில் இந்த கருவேப்பிலையை வேக வச்சு அந்த இது கருவேப்பிலை இது நம்ம முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரையை நம்ம என்ன பண்ணோம், வேக வச்சு அந்த தண்ணியை எடுத்து ஆற வச்சு செடிக்கு ஊற்றலாம். 1க்கு 10ங்கிற விதத்தில் அது ஒரு முறை. இந்த 2 முறையை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ 3வது முறையாக ஒரு முறையை பயன்படுத்த போகிறோம். அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த முருங்கைக்கீரையை நம்ம மிக்சியில் போடுறோம். மிக்சியில் போட்டு அரைக்கிறோம். அரைச்சி அதை வடிகட்டுறோம். அதை வடிகட்டி அதை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம செடிக்கு ஸ்ப்ரேயராகவும் பயன்படுத்த போகிறோம், வேருக்கும் ஊற்ற போகிறோம். அந்த அருமருந்தை நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ இதுக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், வெந்தய தண்ணியை ஊற்றிக்கலாம், இல்லாட்டா அரிசி கழுவுற தண்ணியை ஊற்றிக்கலாம். எங்கிட்ட அரிசி கழுவுற தண்ணி இல்லையே அப்படின்னா நீங்கள் வெந்தயத்தை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ரைட்டு. வெந்தயமும் இல்லையே அப்படின்னா அது பதிலாக பெருங்காயத்தூளை கூட நீங்கள் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூளும் ஒரு சிறந்த மருந்து தான். பெருங்காயத்தூளை போட்டு கூட நம்ம பண்ணலாம். இப்போ இதை எப்படி மிக்சியில் அரைக்க போகிறோங்கிறத பார்க்கலாம் வாங்க. பனிக்காரி அப்படியே இதில் ஊற்றுறோம். அப்படியே இதை அரிசி கழுவுற தண்ணியால் நல்லா கழுவுறோம். வெந்தய தண்ணியை எடுத்துக்கிறோம். இந்த வெந்தயத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிடுறோம். அரைச்சி அதையும் இதில் ஊற்றிடுறோம். இது எப்படி அரைக்க போகிறோங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஓகே, வெந்தயம் அரைச்சி தண்ணீரை எடுத்துருக்கோம். இதையும் அதில் ஊற்றிடுறோம். இதில் நம்ம ஸ்ப்ரேயருக்கு நம்ம ஃபில்டர் பண்ணுறோம். மிச்சத்தை அப்படியே கலந்து ஊற்றிடலாம். இந்த ஸ்ப்ரேக்கு எப்படி ஃபில்டர் பண்ணுறோங்க பாருங்கள். இந்த பாருங்கள், ஸ்ப்ரேக்கு நம்ம ஃபில்டர் பண்ணிகிட்ருக்கோம். இது நல்ல முருங்கை கரைசலாக இருக்கிறதுனால ஃபில்டர் ஆகிறது கஷ்டமாக இருக்குது. அதனால் ஸ்ப்ரேக்கு தேவையானது பண்ணுறோம். மற்றது வாளியில் ஊற்றி அப்படியே பண்ணிடுறோம். இது ஸ்ப்ரேயில் நம்ம பயன்படுத்தும் போது செடிக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். ஸ்ப்ரேயரை பாதிச்சிடும். அதனால் நம்ம பண்ணலை. இந்த பாருங்கள், இது ஸ்ப்ரேயருக்கு போதுமானது. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, செடிக்கு பயன்படுத்த போகிறோம். அது தண்ணியில் கலந்து ஊற்ற போகிறோம். எப்படி ஊற்ற போகிறோங்கிறத மாடியில் போய் பார்க்கலாம் வாங்க. தேங்க்யூ. இந்த முருங்கைக்கீரை அரைச்ச தண்ணி, வெந்தயத்தை அரைச்சது, அரிசி கழுவு தண்ணி 3ஐயும் இதில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கலவை இதை ஒரு நாளில் ஊற வைக்க தேவையில்லை. நான் அப்படியே செடிக்கு பயன்படுத்தலாம். இது நம்ம ஏற்கனவே இதில் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதில் இது ஊற்றுறோம். ரெண்டு கரண்டி ஊற்றுங்க போதும். இந்த பிரச்சனை வைக்கலாம். இதை நம்ம செடிக்கு பயன்படுத்த போகிறோம். அதே மாதிரி இந்த ஸ்ப்ரேயரில் நம்ம வடிகட்டினதை எடுத்துருக்கோம். இந்த பாருங்கள்,
இந்த வடிகட்டினதை இதில் ஊற்றுவோம். பொட்டாசியம், இரும்பு, கால்சியம், மெக்னீஷியம் சத்துக்கள் நிறைஞ்ச இதை நம்ம செடிக்கு ஸ்ப்ரே பண்ண போகிறோம், தண்ணி ஊற்ற போகிறோம். அப்புறம் 2-3 நாட்களில் செடிகள் கொத்து கொத்தாக வளரும். இது எப்படி பண்ணுறோங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த தண்ணியை இந்த ரோஸ் செடிக்கு ஊற்றுறோம். நேற்று நல்லா மழை பெஞ்சிருக்கனால கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றினா போதும். இது வேருக்கு பாதுகாப்பையும் கொடுக்கும், செடியை கொத்து கொத்தாக வளர செய்யும், குளோரோஃபில்லையும் கொடுக்கும், குருத்துக்களை வெடிச்சிட்டு வர செய்யும். இந்த பாருங்கள் குருத்துக்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் க்ளோஸ்அப், இங்கே பாருங்கள் ஒட்டுக்களை பாருங்கள். இதே மாதிரி எல்லா செடிக்கும் ஊற்றலாம். மல்லிகை, செம்பருத்தி எல்லா செடிக்கும் ஊற்றலாம். இது மாதுளை இதுக்கும் ஊற்றிருக்கோம். அப்படி கொய்யா செடிக்கு பாருங்கள். இது வந்து ஆப்பிள் செடி, ஆப்பிள் செடிக்கும் ஊற்றுறோம். இதே மாதிரி எல்லா செடிக்கும் ஊற்றுங்க. இப்போ ஸ்ப்ரேயர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இதை பாருங்கள் பத்தாக்கு. இது மாதிரி செடி ஃபுல்லாக அடிச்சு விடுங்க. இது செடி வழியாக பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம், மெக்னீசியம் சத்தை கொடுக்குறோம். ரோஸ் வந்து ஒரு 2-3 நாளில் அபரிதமான வளர்ச்சியை அடையும். இதே மாதிரி இலைகள் முழுவதும் கீழே மேலே எல்லா பக்கமும் அடிச்சு விடுங்க. இதே மாதிரி செய்யும்போது உங்கள் தோட்டத்தில் உள்ள எல்லா செடிகளும் பூக்கும். ரோஸ் கொத்து கொத்தாக பூக்கும், மலரும். இந்த பதிவு வழங்கியது உங்களுடைய சதா கார்டன். முருங்கைக்கீரை, வெந்தயம், அரிசி கிலோ தண்ணியை வச்சு ஒரு சிறப்பான உரத்தை நாங்கள் கொடுத்துருக்கோம். இதே மாதிரி வருகின்ற காலங்களில் ஒரு சிறப்பான உரத்தை உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சதா கார்டனுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். சதா கார்டன், தேங்க்யூ.